இனியாவின் கல்யாண ஏற்பாடு காரணமாக அவள் மனதில் குழப்பம் நிறைந்துள்ளது. அவள் தனது அம்மா பாக்கியாவிடம் தனது மனதை வெளிப்படுத்துகிறாள். அம்மா, பாட்டி மற்றும் அப்பா என்ன பிரெயின் வாஷ் பண்றாங்க. நான் ஆகாஷ லவ் பண்ணினேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புதானே என கேட்கிறாள். அதற்கு பாக்கியா, ஆமாம் இனியா, நீ உன் வாழ்க்கையை யோசிக்கணும். உன் கனவுகளை அடைய நான் உனக்கு முழு ஆதரவாக இருப்பேன். இந்த கல்யாணம் நடக்காது என உறுதியளிக்கிறார். மறுநாள் காலை பாக்யா எழில் மற்றும் இனியா கிச்சனில் பேசிக் கொண்டிருக்க செழியன் ஹாலில் பதட்டமாக இருக்கிறான். அப்போது அவனுக்கு ஒரு போன் வருகிறது. அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கார். அவர் உன்னை பார்க்கணும்னு சொல்றார் என செழியன் கூற இனியா உடனே கிளம்ப தயாராகிறாள். பாக்கியா, இனியா உங்க அப்பா நாடகம் ஆடுறாருன்னு எனக்கு தோணுது, கொஞ்சம் அமைதியா இருன்னு எச்சரிக்கிறார். ஆனால் செழியன், உனக்கு அப்பா மேல பாசம் இல்லாம இருக்கலாம், எனக்கு இருக்கு, நான் போகிறேன் என கூறி கிளம்புகிறார். இனியாவும் அவருடன் செல்கிறாள். ஹாஸ்பிட்டல் ஈஸ்வரி, செழியன் மற்றும் கோபி மூவரும் பாக்யா நினைச்ச மாதிரியே எமோஷனல் டிராமா போடுறாங்க. இந்த கல்யாணம் இனியாவுக்கு நல்லதா இருக்கும் என அவர்கள் வலியுறுத்த இனியா குழப்பத்தில் ஆழ்கிறாள். ஆனால் அவள் மனதில் பாக்யாவின் வார்த்தைகள் ஒலிக்கின்றன. உன் கனவுகளை அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன். இனியா தன்னுடைய முடிவை உறுதியாக எடுக்கிறார். இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், நான் என் கனவுகளை அடைய வேண்டும், என் அம்மாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என சுதாகரின் குடும்பத்திடம் தெளிவாக சொல்லுகிறார். சுதாகர் அவமானப்பட்டு கிளம்புகிறார். வீட்டிற்கு திரும்பிய பின் இனியா பாக்யாவிடம், அம்மா நான் சரியா செய்தனா என கேட்கிறாள். பாக்யா, இனியா, உன் வாழ்க்கைக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன். நீ உன் கனவுகளை அடைய வேண்டும். இந்த கல்யாணம் நடக்காது என உறுதியளிக்கிறார். பாக்யா, இனியா மற்றும் எழில் மனமகிழ்ச்சியுடன் ஒன்றாக இருக்கிறார்கள். எந்த சவாலையும் நாம் குடும்பமாக எதிர்கொள்வோம் என உறுதிப்படுகிறார்கள்.